நண்பா, இந்த அந்தி சாயும் வேளையில் அவசரமாக என்னை அழைத்ததன் காரணம் என்னவோ? நண்பரே, நாம் இருவரும் இந்த பூம்புகார் நகரின் பெருவணிகர்கள், சிறு வயதிலிருந்த உற்ற நண்பர்கள். ஆம், அதில் என்ன சந்தேகம்? நட்பு நீடிக்க வேண்டுமாயின். புரிகிறது. நட்பு நீடிக்க வேண்டுமாயின் என் மகன் கோவலனுக்கும் உன் மகள் கண்ணகிக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்படித்தானே? மிக்க மகிழ்ச்சி நண்பனே, மிக்க மகிழ்ச்சி. பெரியவர்களின் ஆசியுடனும் உறவினர்களின் வாழ்த்துக்களுடனும் புகார் நகரமே விழா கோலம் கொள்ள கோவலன் கண்ணகி திருமணம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மாசரு பொன்னே, வெலம்புரி முத்தே, ஆருயிர் மருந்தே, பெருங்குடி வணிகன் மகளே, எமக்கு திருமணமாகி பல மாதங்கள் கடந்து விட்டன. எனது தந்தையரைப் போல நானும் வணிகம் செய்து பொருளீட்டி வர புறப்படுகின்றேன். இன்முகத்துடன் என்னை வழியனுப்பி வைப்பாயா என் மனையாளே? மிக்க மகிழ்ச்சி, என் விருப்பமும் அதுவே. சற்று பொறுங்கள். இந்த பணத்தை கொண்டு உங்கள் தொழிலை ஆரம்பியுங்கள். புகார் நகரின் பேரழகி ஆடர் கலையரசி மாதவி 7 ஆண்டுகள் தான் கற்ற நடன கலையை தனது 12வது வயதில் சோழ மன்னன் முன்னிலையில் அரங்கேற்றம் காண்கின்றாள். மிகவும் அழகாய் ஆடினாய் மாதவி. இதற்கு இணையாக என்னாலான சிறிய பரிசு. இன்று முதல் நீ தலைக்கோலாகின்றாய். சாஸ்திரங்கள் கூறுவது போல இதோ இந்த பச்சை பொன் மாலை 1008 பொன் கலைஞ்சு மதிப்புடையது. இந்த சபையில் வழங்கி உன்னை கௌரவிக்கின்றேன். சிலப்பதிகாரத்தில் சோழ மன்னன் ஆடல் கலையரசி மாதவி அவள் கலையழகினை கண்டளித்த பட்டம் தலைக்கோல். பெண்ணே, என் மகள் மாதவிக்கு அவள் விருப்பப்படியை திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்துள்ளேன். இந்த பச்சை பொன் மாலையை யார் அதிக விலை கொடுத்து வாங்குகிறாரோ அவரே மாதவியை மனம் புரிய தகுதியுடையவர். வெளியில் சென்று இதனை அறிவி. இந்த மாலையை வாங்குபவர் மாதவியை மனம் புரியலாம். பெண்ணே, மாதவியின் அழகிலும் ஆடலிலும் நான் மெய்மறந்து விட்டேன். இந்த பச்சை பொன் மாலையை வாங்குகிறேன். மாதவியை எனக்கு உரியவள் ஆக்குகின்றேன். நாளை சித்திரா பௌர்ணமி. புகார் நகரின் பசி பிணி வறுமை நீங்க, செல்வ வளம் பெருக, நாடு செழிப்புற, மழை வேண்டி இந்திரனை சிறப்பிக்கும் இந்திர விழா நடைபெற உள்ளது. ஆஹா, என்ன அழகு, கொள்ளை அழகு! மாதவி, பூம்புகார் நகரமே இந்திரலோகம் போல காட்சியளிக்கிறது. ஆம், இதோ இந்த மணலில் அமர்வோம், முழு நிலாவை ரசிப்போம், ஆடி பாடி மகிழ்வோம். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோலது செலுத்தி
கங்கைதனைச் சேர்ந்தாலும் கங்கைதனைச் சேர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி திங்கள் மாலை வன்குடையான் சென்னி செங்கோலது செலுத்தி கங்கைதனைச் சேர்ந்தாலும் கங்கைதனைச் சேர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. தங்கள் பாடலில் பொருள் தவறாக உள்ளது. கண்ணகியை மறந்த மாதவி, மாதவியை மறந்த வேறொருத்தியா? மாதவி. யாழை கொடுங்கள். அன்றொரு பொழுதில் அந்தி வேளையில் அன்புடைய கல்வனின் அருகில் இருந்தான். இன்று வேலை அவன் இங்கில்லை. அங்கு சொல்லி தூது சொல்லி வர யாருண்டு? மதி மயங்கும் பொழுதெல்லாம் மனமேங்கதடி. விதி என விழிப்பதுதான் என் நிலையோ? நிறுத்து உன் பாடலை. வஞ்சக எண்ணம் கொண்ட நாடக மகளிர் என்று சான்றோர் கூறியது உண்மை என்று இப்பொழுது உணர்ந்தேன். நீ என்னை உண்மையாக நேசிக்கின்றாய் என்று எண்ணினேன். ஆருயிர் துணைவி கண்ணகியை மறந்தேன். அவளை கண் கலங்க விட்டு உன்னிடம் என் நாளை கழித்தேன். அது மட்டுமா, என் செல்வங்கள் அனைத்தையும் உன்னிடம் துளைத்தேன். நீ என்னிடம் பொய்வேடம் பூண்டதை உன் பாடல் உணர்த்தி விட்டது. போதும் உன் நட்பு. நான் செல்கின்றேன். இனி உன் முகத்தில் விழிக்க மாட்டேன். இல்லை இல்லை, என்னை விட்டு பிரியாதீங்கள். என்னை தவறாக எண்ணி விட்டீர்கள், தவறாக எண்ணி விட்டீர்கள். காணல் வரி பாடலின் தவறான புரிதலில் மாதவியும் கோவலனும் பிரிகின்றார்கள். கண்ணகி, கண்ணகி. வந்து விட்டீர்களோ என் மணாளனே? இது என்ன கோலம்? கண்ணகி, என்னை மன்னித்து விடு. அன்பின் மறுவடிவான உன்னை விட்டு அந்த மாதவியை நாடிய எனக்கு இந்த இழிநிலை தேவைதான் கண்ணகி, தேவைதான். வேண்டாம், தாங்கள் கலங்கி நிற்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. நீங்கள் எதுவும் கூற வேண்டாம். நடந்தவற்றை கட்ட கனவாக நினைத்து மறந்து விடுங்கள். ஆம் கண்ணகி, கசப்பான எண்ணங்களை மறக்க வேண்டுமாயின் நாங்கள் இந்த நகரை விட்டு வேறு நகருக்கு செல்ல வேண்டும். வா, இன்றே புறப்படுவோம். கோவலனும் கண்ணகியும் பூம்புகார் நகரை விட்டு மதுரை மாநகரை நோக்கி செல்கின்றார்கள். அப்போது வழியில், வணக்கம் அம்மா. கண்ணகி, இது கவந்தி அடிகள். வணக்கம் மக்கால். யார் நீங்கள்? எங்கே செல்கின்றீர்கள்? என் பெயர் கோவலன். இது எனது மனைவி கண்ணகி. நாங்கள் மதுரையை நோக்கிச் செல்கின்றோம். அப்படியா? என்னுடன் பாருங்கள். நானும் அந்த வழியத்தான் செல்கிறேன். மாந்தரி, மகளே மாந்தரி. வணக்கம் அம்மா, வாருங்கள். இது மாந்தரி, விருந்தோம்பலில் சிறந்தவள், தாய்க்கு நிகரானவள், உங்களை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளவாள். மாந்திரி, இது கோவலன், அவன் மனைவி கண்ணகி. உன்னிடம் இவர்களை ஒப்படைக்கிறேன். இவர்களை கவனமா பார்த்துக்கொள். நான் சென்று வருகிறேன். சென்று வாருங்கள் அம்மா. இதில் உட்காருங்கள். உணவு உண்டுவிட்டு இளைப்பாருங்கள். கண்ணகி, எவ்வளவு காலத்திற்கு தான் நாம் இன்னொருத்தருக்கு பாரமாக இருப்பது? கூலி வேலை செய்தாவது நாம் சுயமாக வாழ வேண்டும். கவலைப்படாதீர்கள். நீங்கள் பெரு வணிகரின் மகன். மீண்டும் வணிகம் செய்து இழந்தவற்றை மீட்போம். எப்படி? அனைத்து செல்வங்களையும் அந்த மாதவியிடம் இழந்து விட்டேனே. இதோ என் காற்சிலம்புகளை முதலீடாக வைத்து மீண்டும் வணிகத் தொழிலை ஆரம்பியுங்கள். கண்ணகி, என் குற்ற உணர்ச்சி என்னை வாட்டுதம்மா. 2 சிலம்பும் வேண்டாம், ஒற்றை சிலம்பு மட்டும் போதும். பத்திரமாக இரு. மீண்டும் உன்னை தேவலோக பெண்ணாக வாழ வைப்பேன். அம்மா, கண்ணகியை பார்த்து கொள்ளுங்கள். நான் சென்று வருகிறேன். சென்று வாருங்கள். ஐயா, ஐயா. யாரு? என்னையா கூப்பிட்டீர்கள்? ஆம் ஐயா, நான் இந்த ஊருக்கு புதியவன். தொழிலுக்காக வந்துள்ளேன். இது எனது மனைவியின் காற்சிலம்பு. இதை யாரிடமாவது வித்து தருவீர்களா?
ஆஹா, நல்லொரு சந்தர்ப்பம். நான் திருடிய அரசியின் சிலம்பு போல் அல்லவா உள்ளது? ஐயா, என்ன யோசிக்கின்றீர்கள்? ஒன்றுமில்லை, இது உங்களதானே? ஆம் ஐயா, என் மனைவியின் காட்சிலம்பு. சரி, அதோ அந்த கோயில் மண்டபத்தில் இருங்கள். என் முதலாளியை கூட்டிக் கொண்டு வந்து இதனை மதிப்பிடுகின்றேன். சரி ஐயா. அரச என்ன பொற்கொள்ளனே, அரசியின் சிலம்பு கிடைத்ததா? அரண்மனையில் இருக்க வேண்டியவள் அந்த புறத்தில் கோவத்துடன் இருக்கின்றாள். அவளை நான் சமாதானப்படுத்த செல்கின்றேன். அரசியின் சிலம்பு இல்லையேல் உன் கதை முடிந்துவிடும். என் கண்முன் நிற்காதே, சென்றுவிடு. மன்னா, ஒரு நற்செய்தி. அரசியின் சிலம்பை களவாடிய கல்வன் கையும் களவமாக என்னிடம் சிக்கிவிட்டான். என்ன, நீ கூறுவது உண்மையா? ஆம் மன்னா, அவனை அந்த கோவில் மண்டபத்தில் இருத்திவிட்டு வந்துள்ளேன். காவலர்களே, பொற்கொல்லன் காட்டும் அந்த கல்வனை கொன்று அச்சிலம்பை கொணர்க. தவறான சொற்பிரயோகத்தால் அரசனின் கட்டளையை நிறைவேற்ற காவலர்கள் செல்கின்றார்கள். அரசியின் சிலம்பை களவாடிய கல்வனே, உன்னை கொலை செய்யும்படி அரசன் ஆணையிட்டுள்ளான். இது அரச கட்டளை. இல்லை, நான் கள்வனில்லை. நான் சொல்வதை கேளுங்கள். அரண்மனை பொற்கொல்லன் வஞ்சி பத்தனின் சூழ்ச்சியால் கோவலன் கள்வன் என்று பழி சுமத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்றான். கண்ணகி. அம்மா, என்னம்மா, ஏன் இந்த பதற்றம்? அதை எப்படி சொல்வேன் அம்மா? ஐயோ கடவுளே, கடை தெருவுக்கு உன் சிலம்புடன் சென்ற உன் கணவன் கோவலனை கோப்பெரும் தேவையின் சிலம்பை களவாடிய கல்வன் என்று கொன்று விட்டார்கள். ஐயோ, இல்லை, என் கணவன் கள்வன் இல்லை. இதில் ஏதோ சூழ்ச்சி நடந்துள்ளது. என் கணவன் கள்வன் இல்லை என்று பாண்டிய மன்னனுக்கு நிரூபித்து காட்டுவேன். நீதியை நிலைநாட்டுவேன். இதோ வருகிறேன். மதுரை மாநகரின் நீதி வலுவா செங்கோலன் விண்ணிலும் மண்ணிலும் மீன் கொடியை நிழலாட்டிய நம் பாண்டிய மன்னன் வருகின்றார். பாண்டிய மன்னோ! வாயில் காவலரை மீறி அரண்மனை நடுவில் கோவத்துடன் வந்து நிற்கும் பெண்ணே, யார் நீ? எங்கிருந்து வருகின்றாய்? நான் யார் என்று கூறுகின்றேன் கேள். புறாவை காத்த திபி சக்கரவர்த்தியும் பசு கன்றுக்காக தன் ஒரே மகனை இழந்த மனநீதி கண்ட சோழனும் வாழ்ந்து நீதியை நிலைநாட்டிய பூம்புகார் நகரின் பெருவணிகன் மாசாத்துவான் மருமகள் கண்ணகி. எப்படி கூறினால் எப்படி? சரி, இங்கு வந்ததன் காரணம் என்னவோ? நீதி தவறிய உன் கணவன் பாண்டிய மன்னனிடம் என் கணவனுக்காக நீதி கேட்டு வந்த கண்ணகி. யார் உன் கணவன்? உன் குற்றச்சாட்டு என்ன? பாண்டிய மன்னனால் ஆராயாமல் பழி சுமத்தப்பட்டு கொலையுண்ட கோவலன் என் கணவன். ஓ, கல்வன் என் மனைவியா? யார் கள்வன்? யோகாவாராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. கல்வனை கல்வன் என்று தானே கூற வேண்டும். இல்லை, என் கணவனை கள்வன் என்று குற்றம் சாட்டிய நீயே கள்வன். கண்ணகி, கையும் கல்வமாக பிடிபட்டான் உன் கணவன். உன் கணவன் கையில் இருந்தது கோப்பெருந்தேவியின் சிலம்பு. இல்லை, என் கணவன் கையில் இருந்தது கோப்பெரும் தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவி கண்ணகியின் சிலம்பு. என்னால் நம்ப முடியாது. நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்பச் சொன்னது? தவறான உன் தீர்ப்பால் உயிரிழந்த என் கணவனுக்காக நீதி காட்டு வந்தவள் நான். உன் கணவன் கல்வனில்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரம்
இதோ என் கணவன் கையில் வைத்திருந்த சிலம்பிற்கு இணையான ஒற்றை சிலம்பு. அப்படியானால் அரசி அணிந்திருக்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடையது. அரசி அணிந்திருக்கும் சிலம்புகளில் ஒன்று உன்னுடையது என்று உன்னால் நிரூபிக்க முடியுமா? இனி நிரூபித்து என்ன பலன்? சரி பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ள பரல்கள் மாணிக்க பரல்கள். அப்படியா? பார்க்கலாம். தேவி, காற்றிலம்பை கொடு. இதோ. பார்த்தாயா? முத்துப்பரல்கள். என் கணவன் கையில் இருந்த சிலம்பு இதோ பார். மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல பாண்டியா, நீதி தேவதையின் இரத்த தொழிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என் ஒற்றை சிலம்பு. மாணிக்கங்கள், மாணிக்கங்கள். சான்றோரே, ஆன்றோரே, இதற்கு என்ன பதில்? பாண்டிய மன்னனின் அறம், நேர்மை, நீதி அத்தனையும் மண்ணோடு மண்ணாய் கலந்து விட்டதா? நீதி தவறிய உனக்கு செங்கோல் எதற்காக? அறம் தவறிய உனக்கு மணிமுடி எதற்காக? நேர்மை தவறிய உனக்கு பெண் கொற்ற குடை எதற்காக? கண்ணகி, அம்மா, தாயே, உன் கணவன் கல்வன் அல்ல. நானே கல்வன், நானே கல்வன். தமிழே, என் தாயே, என் தாய் திருநாடு, என்னை மன்னித்துக்கொள், என்னை மன்னித்துக்கொள். அரசே, அரசே, நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரை கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள். பாண்டிய மன்னனுக்கு மட்டுமல்ல, நீங்களும் கேளுங்கள். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்து தீர்ப்பளி. அறம் பிழைத்தோருக்கு அறமே கூற்றுவன். பதிசார் பத்தினியை உலகம் போற்றும். ஊழ்வினை வந்து உறுத்தும். என் கணவன் உயிரை விடும் போது வாடிக்கை பார்த்த இந்த மதுரை மாநகரமே கொழுந்துவிட்ட தீ மூலத்தில் தீ கரவத்தில், தீ மூலத்தில் தீ கரவத்தில். வேரோடு பேர்த்தாலும் நம்மவர் விழுதாய் தாங்கும் தமிழ்த்தாயின் இருப்பின் நினைவுகள். ஆம், அந்த வகையில் சற்று முன் இடம்பெற்றது முத்தமிழ் காப்பியமாம் சிலப்பதிகாரத்தில் இருந்து கண்ணகியின் ஒற்றைச் சிலம்பு. பங்கு பற்றி சிறப்பித்த மாணவர்கள் 6ஆம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வாழ்க தமிழ், வளர்க நம் கவின் கலைகள்.